செக்குலர் பார்வையாளர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பரத் பேசிட்டு இருக்கேன். தாவேக ஆட்சிய கவிழ்க்கணும்னு சொல்லி திட்டமிட்டு ஐபிடிஎஸ் திருநாவுக்கரசு அப்படின்ற ஒரு யூடியூபர் ஒரு பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி வச்சு நான் நடத்துறேன், ஒரு கம்பெனி வச்சு நடத்துறேன்னு ஊருக்குள்ள சுத்திட்டு இருக்கக்கூடிய ஒரு புரோக்கரை இன்னைக்கு காவல்துறை கைது பண்ணியிருக்காங்க. காரணம் என்னன்னா, தாவேகால இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள்ட்ட போயிட்டு, நீங்க திமுகவுக்கு வந்துருங்க, உங்களுக்கு நாங்க பல கோடி ரூபால பணத்தை கொடுக்குறோம், நீங்க வந்துருங்க, நம்ம எல்லாத்தையும் பார்த்துப்போம், நம்ம செட்டில் ஆயிப்போம், திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் டெஃபினட்டா உங்களுக்கு மினிஸ்ட்ரி வந்து நாங்க கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி இவரு பேச போக, சம்பந்தப்பட்ட தாவேகா எம்எல்ஏ போயிட்டு புகார் கொடுக்க, இன்னைக்கு நம்ம செல்லத்தை கொத்தா தூக்கியிருக்காங்க காவல்துறை. தூக்குன தப்பே இல்ல, தூக்கி தயவு செஞ்சு உள்ள வச்சு பிதுக்குன்னு பிதுக்குங்க. ஏன்னா 15 நாள் இப்பொழுதைக்கு காவல்துறையுடைய கஸ்டடியில வச்சுக்கிட்டு விசாரிக்கணும்னு சொல்லி சில விஷயங்கள் போயிட்டு இருக்கு. விசாரிங்க. இது லிட்டரலா தேச துரோகத்துக்கு நிகரான ஒரு செயல். தாவேகாவை நமக்கு பிடிக்குது பிடிக்கலங்கலாம் அடுத்த பட்சங்க. தாவேகான்ற ஒரு கட்சி இன்னைக்கு திமுக அதிமுகவுக்கு மாற்றா வந்து நிக்கிறாங்க அப்படின்னா, அது மக்கள் தேர்ந்தெடுத்திருக்காங்க. மக்களுடைய முடிவை நம்ம ஃபர்ஸ்ட் மதிக்கணும். இப்பவும் சொல்றேன், தாவேகா அந்த குதிரை பேர அரசியல பண்றாங்க. அவங்க பண்ணாம இல்ல. ஆனா அவங்க பண்ணக்கூடிய வேலைய அந்த கட்சி சார்ந்த நபர்கள் அந்த கட்சியில இருந்து அங்கிட்டு பண்ணுவாங்க, அங்க இருந்து இங்கிட்டு பண்ணுவாங்க. இப்படிதான் போயிட்டு இருக்கு. ஆனா ஐபிடிஎஸ் மாதிரியான ஆட்கள்லாம் புரோக்கருங்க. நான் இப்பயும் சொல்றேன், ஐபிடிஎஸ் மாதிரி இங்க ஒரு 4, 5 பேரு நாங்க பெரிய யூடியூபர்ஸ், எங்களுக்கு லட்சக்கணக்குல மில்லியன்ஸ்ல ஃபாலோவர்ஸ் இருக்கிறாங்க, நம்மள ஒண்ணும் பண்ண முடியாது, நமக்கு டெல்லி வரைக்கும் நமக்கு வந்து லிங்க் இருக்குன்னு சொல்லி டெல்லியில இருக்கக்கூடிய பாஜக அரசை குறிப்பிட்டு அங்க இருக்கக்கூடிய மத்திய அமைச்சரை நான் உங்களுக்கு இன்ட்ரோ கொடுக்குறேன், அவங்க கிட்ட இருந்து அவார்டு வாங்கி கொடுக்குறேன்னு காசை ஆட்டிய போடக்கூடிய ஒரு குரூப் எல்லாம் இங்க இருக்கு. இப்ப எனக்கு என்ன ஒரு கேள்வினா, போயும் திமுக இந்த புரோக்கரை நம்பி நீங்க ஏமாந்துருக்கீங்க பாருங்க. நான் இப்பயும் சொல்றேன், செந்தில் பாலாஜியும் இந்த திருநாவுக்கரசும் ஒரே சிட்டிங்ல ஒன்னா உட்காந்து ஒரு மீட்டிங் கூட அட்டன் பண்ணிருக்க மாட்டாங்க. இவரு என்ன பண்ணிருப்பாருன்னா, செந்தில் பாலாஜி அணுகிறதுக்காக செந்தில் பாலாஜியோட அல்ல கைகளை அப்படி செக் பண்ணி கிட்ட யார் நெருக்கமா இருக்காங்களோ அவங்க கிட்ட போய் உட்காந்துக்கிட்டு, அண்ணே நான் பண்ணி கொடுக்குறேனே, நம்மளாம் ஒரே சாதி தானே, இங்க பாருங்கண்ணே, ஒன்றும் பிரச்சனை இல்லைங்கண்ணே, நான் கருப்பா இருக்கனே நீங்க வந்து நினைக்க கூடாதுங்கண்ணே, நம்ம ஒரே சாதினே அப்படின்னு சாதி பெருமையும் தற்பெருமையும் பேசிக்கிட்டு அவங்களுக்கு கூஜா தூக்கிக்கிட்டு இன்னைக்கு இந்த புரோக்கர் வேலையை பார்த்து மாட்டிக்கிட்டாரு. போய் இந்த ஆளை நம்பி நீங்க போய் ஒரு அசைன்மெண்ட் கொடுக்குறீங்க பாருங்க, இது தப்பு. இப்ப கிட்டத்தட்ட தாவேக்காவுல 25 சட்டமன்ற உறுப்பினர்கள் கிட்ட இந்த மாதிரி குதிரை பேரம் நடந்திருக்கு. அது திமுக தான் பண்ணாங்கன்னு நான் சொல்ல மாட்டேன், அண்ணா திமுக தான் பண்ணாங்கன்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா 2 கட்சிகளுமே அந்த மாதிரி இன்னும் அந்த வேலையை ஆரம்பிக்கல. அப்படி பண்றதா இருந்தா இந்த 2 பேரும் ஜாம்பவான், இவங்களுக்கு எப்படி பண்ணணும்னு தெரியும். போய் இந்த மாதிரி புரோக்கரை வச்சுலாம் பண்ணணும்னு அவசியம் இல்ல. ஆனா இந்த மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 4, 5 புரோக்கருங்க உருவாகியிருக்காங்க. இவங்களுடைய பொழப்பே என்னவா இருக்குன்னா, எனக்கு ராஜ்மோகன் நல்லா தெரியும். அவரு நம்ம தோஸ்து தான், நம்ம ஃப்ரெண்டு தான், நம்ம சொன்னா என்ன வேணாலும் செய்வாருங்க. நீங்க வேணா நம்பாட்டி வாங்க, ஒரு நாள் அவரை கொண்டு போய் உங்களை மீட் பண்ண கூட்டு போறேன், நீங்க அப்ப நம்புவீங்க அப்படின்ட்டு ராஜ்மோகன் அவர்களை சந்திக்கிறதுக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கி, நாம ஒரே ஒண்ணா தானே வேலை பார்த்தோம் யூடியூப்ல, அதெல்லாம் நம்மள தெரிஞ்ச நபர் தானே, நமக்கு நண்பர் தானே அப்படின்ற பேர்ல கொண்டு போய் கூட ஒரு 4 பேரை கூட்டிட்டு போய் அறிமுகப்படுத்திட்டு, வெளில வந்து பாத்தியா நம்ம நண்பர் தான்யா, சொன்னா கேட்கணும்யா அப்படின்ட்டு கட்டிங்க போட்டுக்கிட்டு இங்க ஒரு குரூப் சுத்திக்கிட்டு இருக்கு. இது போதாதுன்னு சொல்லி தாவேக்கால இருக்கக்கூடிய பெண் நிர்வாகிகள் கிட்ட இந்த மாதிரியான புரோக்கர்கள் தான் சில விஷயங்களை அசைன்மெண்ட் கொடுக்குறாங்க. சில நபர்கள் ஒதுங்கி போயிடுறாங்க. ஆனா சில நபர்கள் இல்லாத நபர்கள் தானே. அதனால ஏதோ ஒரு இடத்துல தாவேக்கா மேல பழிய தூக்கி போடணும், தாவேக்கா மேல அவதூறு கிளப்பணும் அப்படின்ற ஒரு விஷயத்துல உள்ள வராங்க. இது திமுக சொல்லி அங்க யாரும் பண்ணல, அண்ணா திமுக சொல்லி இங்க யாரும் பண்ணல. இந்த புரோக்கருங்க இந்த மாதிரி வேலை பார்த்தோம்னா நமக்கு கமிஷன் கிடைக்குமேன்னு சொல்லி இவங்க எல்லாம் உள்ள போய் உட்காந்து இந்த புரோக்கர் வேலை பார்க்கறது தான் இவங்க பொழப்பாவே வச்சிருக்கானுங்க. உதாரணத்துக்கு ஐபிடிஎஸ் எல்லாம் கடந்த நாடாளுமன்ற தேர்தல் 2024 நாடாளுமன்ற தேர்தல் நடந்துச்சுல்ல, அப்ப வந்து அண்ணாமலை கிட்ட ஒரு பெரிய ஸ்கேம போட்டு அண்ணாமலை நம்ப வச்சு நீங்க 1 லட்சம் வாக்கு வித்தியாசத்தை ஜெயிப்பீங்க தலைவா, நம்மளாம் ஒரே ஆளுங்க தலைவா, நம்மளாம் ஒரே சாதி தலைவா அப்படின்னு பேசி மண்டைய கழுவி அவரை ஏமாத்தி இதுக்கு பிரஸ் மீட்டை கூப்பிட்டு ஊரை கூப்பிட்டு கூத்தடிச்சுக்கிட்டு நாங்க 1 லட்சம் வாக்கு வித்தியாசத்துல அண்ணாமலை ஜெயிப்பாருங்க, ஜெயிக்கலன்னா என்னன்னு கேளுங்க, நான் அந்த நாட்டை விட்டே போயிடறேன்ற மாதிரி பேசினாரு நம்ம திருநாவுக்கரசு. கடைசியில 1 லட்சம் வாக்கு வித்தியாசத்துல அவர் ஜெயிக்கல, தோத்து போயிட்டாரு அண்ணாமலை. தோத்ததுக்கு அப்புறம்
தலையில துண்ட போட்டுக்கிட்டு, "என்ன சார் இப்படி ஆயிருச்சே? என்ன சிவாஜி இப்படி ஆயிருச்சேன்ற" மாதிரி டோன்ல பேசிட்டு, "வரேன்டா ஐயாச்சாமி டூருன்னு" கிளம்பி வந்துட்டாரு. இந்த மாரி பல பேர் இருக்காங்கங்க. பல பேர் புரோக்கரா சுத்திக்கிட்டு இருக்கிறான். அதனால தான் இப்பயும் சொல்றேன். YouTubeல உட்காந்து நாங்க மில்லியன்ஸ்ல ஃபாலோவர்ஸ் வச்சிருக்கிறோம். எங்களுக்கு அவங்கள தெரியும். எங்களுக்கு இவங்கள தெரியும்னு எவன் ஒருத்தன் பீத்துறானோ, அவன் பூரா வெறும் ஃப்ராடு. அவன நம்பாதீங்க. இதுல இன்னொரு விஷயம் சொல்லவா? டிவிகே ரமேஷ் இருக்காருல்ல அமைச்சரு. அவர எனக்கு நல்லா தெரியும். அவரு நமக்கு இன்டர்வியூலாம் குடுத்துருக்காரு. நான் அவர் இன்டர்வியூலாம் எடுத்திருக்கேன் அப்படின்னு. இங்க ஒரு கூட்டம் கிளம்பியிருக்கு. இந்த கூட்டம் என்ன பண்ணுது? அவரு பேர பயன்படுத்திக்கிட்டு, சில நபர்கள்கிட்ட சில ஃபேவர்ஸ கேட்டுக்கிட்டு, கட்டிங்க போட்டுக்கிட்டு, காச வசூல் பண்ணிக்கிட்டு, ரமேஷோட பேரையும், ராஜ்மோகனோட பேரையும் திட்டமிட்டு இவிங்க இது பண்றாய்ங்க. மாட்டிக்கிட்டா உடனே திமுகன்னு சொல்லி பழிய தூக்கி போட்டுறலாம். அப்படின்னு பிளான் பண்ணி பண்றாங்க. இது எவ்வளவு பெரிய தப்பு? கிட்டத்தட்ட 1,75,00,000 பேரு தாவேக்காவ ஆதரிச்சிருக்கான். அவனுக்கு அரசியல் தெரியுது, தெரியலங்கிறதெல்லாம் தாண்டி, அவன் மாற்றம் வேணும்னு விரும்புனான். அப்பேற்பட்ட அந்த மக்களுடைய தீர்ப்ப மாத்தி அமைக்கணும்னு இன்னைக்கு நீங்க பண்ற விஷயம் தப்பு. இது ரொம்ப ரொம்ப தப்பு. நான் இப்பயும் சொல்றேன். 25 சட்டமன்ற உறுப்பினர்கள்கிட்ட தாவேகா சட்டமன்ற உறுப்பினர்கள்கிட்ட பேச்சுவார்த்தை நடந்திருக்கு. 50 கோடி வரைக்கும் ஆஃபர் வச்சிருக்காங்க. ஆனா இந்த ஆஃபர திமுக வைக்கல. திமுகல வந்து சேர்ந்தா நாங்க உங்களுக்கு குடுப்போம். திமுக வாங்கி குடுப்போம்னு சொல்லி இந்த புரோக்கர் வேலை பார்க்கக்கூடிய ஒரு கூட்டமே இங்க கிளம்பி இருக்கு. இப்ப திமுகல என்ன பண்றாங்க? திமுகவுடைய கட்சிய மறு சீரமைப்பு பண்ணணும்னு சொல்லி ஒரு குழுவ ஒண்ணு உருவாக்கி வச்சிருக்காங்க. அந்த குழு இப்ப போய் ஒவ்வொரு மாவட்ட செயலாளர்ல இருந்து எல்லாரையுமே மீட் பண்ணி கட்சியோட பிரச்சனை என்ன? இதெல்லாம் என்னன்னு சொல்லி கேட்டு தகவல கொண்டு வந்து ஸ்டாலின் அவர்கள்ட்ட குடுத்துட்டு இருக்காங்க. இப்ப அவங்க கட்சிய எப்படி மறுசீரமைப்பு பண்றதுன்னு சொல்ற வேலையில தான் தீவிரமா ஈடுபட்டு இருக்காங்க. இப்படி ஒரு புரோக்கர் வேலைய பார்க்கணும் அப்படின்னா, இங்க இருக்கக்கூடிய 2 திராவிட கட்சிகளுமே ஜாம்பவான்கள். இத சூப்பரா பண்ணுவாங்க. அவங்க சூப்பரா பண்ணக்கூடிய நபர்கள். ஆனா, அவங்க அத பண்ண மாட்டாங்க. கருணாநிதி அவர்கள் உயிரோட இருக்கும்போது கூட, அதிமுகல ஒரு மிகப்பெரிய பிளவு ஏற்பட்டது. அம்மையார் இறந்ததுக்கு அப்புறம் மிகப்பெரிய ஒரு பிளவு ஏற்பட்டது. எடப்பாடி பழனிசாமி அவர்களோட தலைமையை ஏத்துக்க பல பேர் மறுத்தாங்க. கூவத்தூர்ல பல சட்டமன்ற உறுப்பினர்களை கொண்டு போய் ஒருங்கிணைச்சாங்க. அப்ப கருணாநிதி அவர்கள் நினைச்சிருந்தாருன்னா, அதிமுகன்ற கட்சி அன்னைக்கே சிதைச்சிருக்க முடியும். சில்லா உடைச்சிருக்க முடியும். ஆனா அவர் அப்படி பண்ணல. அப்படி பண்ண சொல்லி அவர்கிட்ட ஐடியா கொடுத்த நபர்களும் இருக்கிறாங்க. ஸ்டாலின் அவர்கள்கிட்டயும் ஐடியா கொடுத்த நபர்கள்லாம் இருக்கிறாங்க. ஸ்டாலின் அவர்கள் அத பண்ணல. அது வேணாம், அது தப்புன்னு சொல்லி அந்த இடத்துல நாகரிகமா கடந்து போனாங்க. ஆனா இன்னைக்கு தாவேக அரசாங்கம் என்ன பண்ணுது? இன்னைக்கு ஊழல் சக்திகளை நாங்க விடவே மாட்டோம். மக்கள் பணத்தை தொட்டா விட மாட்டோம், தொடுறவங்களை விட மாட்டோம், தொட்டா விடவே மாட்டோம்லாம் பேசிவிட்டு, இன்னைக்கு எவன் ஊழல் பண்ணானோ, எவன்லாம் ஃப்ராடுத்தனம் பண்ணானோ, எவன்லாம் குட்கா கேஸ்ல மாட்டினாலும், இன்னைக்கு அந்த நபர்களை எல்லாம் உங்க கட்சியில தூக்கி உள்ள போட்டு உட்கார வச்சிட்டு இருக்கீங்க. அப்புறம் எப்படி உங்க கட்சியில இருக்கக்கூடிய தொண்டனுக்கு உங்க மேல நம்பிக்கை வரும்? இது நான் உங்க கட்சி தொண்டனுக்காக பேசுறேன்னு எடுத்துக்கோங்க. தாவேக்கால எல்லாருமே வந்து அறிவு சார்ந்த நபர்கள் நம்ம சொல்லிட முடியாது. பல பேரு ரசிக மனப்பான்மையில தான் அந்த கட்சியில இருக்கிறாங்க. இன்னைக்கு அவங்கலாம் எந்த நம்பிக்கையில இருக்காங்க? அண்ணன் இருக்காரு, நம்மள காப்பாத்திருவாரு. அண்ணன் இருக்காரு, நமக்கு ஏதோ ஒண்ணு பண்ணுவாரு. உள்ளாட்சி தேர்தலாவது நமக்கு குடுத்துருவாரு. ஒரு மாவட்ட செயலாளர் போஸ்டிங் குடுத்துருவாரு. அங்க ஏதோ பண்ணிடுவாரு, இங்க ஏதோ பண்ணிடுவாரு. நம்பிக்கையில விஜய் கூட இருக்கக்கூடிய நபர்கள். இன்னைக்கு எம்.ஆர். விஜயபாஸ்கர் வராரு. இன்னைக்கு ஆல்ரெடி எம்.ஆர். விஜயபாஸ்கருடைய தொகுதியில ஒரு மாவட்ட செயலாளர் இருப்பாரு. அவர் தாவேக்காவுக்காக உழைச்சிருப்பாரு, விஜய்க்காக உழைச்சிருப்பாரு. இன்னைக்கு இவரு போறதுனால இவருக்கு என்ன போஸ்டிங் குடுப்பீங்க? ஏற்கனவே இருக்கிறவங்கள நீங்க எப்படி பார்ப்பீங்க? பல கேள்விகள் இருக்குல்ல. ஃபைனலா ஒண்ணே ஒண்ணு சொல்லி நான் முடிச்சுக்கிறேன். கர்மா இஸ் எ பூமராங்னு சொல்லுவாங்க. அது தாவேக்காவுடைய நிர்வாகத்திறனுக்கு அது நடக்குது. தாவேக்கா என்ன பண்றாங்களோ, அந்த வேலை இன்னைக்கு அவங்க கட்சிக்கு எதிராவே நடக்குது. ஆனா செய்யறது திமுகவோ, அதிமுகவோ கிடையாது. அவங்க செய்யணும்னு நினைச்சாங்கன்னா, அது சூப்பரா செஞ்சு குடுத்துட்டு போயிடுவாங்க. அவங்க செய்யணும்னு இவங்க நினைக்கல. இவங்களுக்காக நம்ம செஞ்சு ஏதாவது கமிஷன் பார்த்துருவோம். இந்த மாதிரி புரோக்கர் வேலையை பார்த்து நம்ம லைஃப்ல செட்டில் ஆயிடுவோம்ட்டு பல புரோக்கர்ஸ் உருவாகி இருக்கான். இப்பயும் சொல்றேன், தாவேக்கா கவனமா இருங்க. இந்த மாதிரியான விஷயத்தை யாருமே ஆதரிக்க கூடாது. நான் சுத்தமா ஆதரிக்க மாட்டேன். தாவேக்கா ஆட்சியில இருக்கட்டும், ஆட்சி அமைக்கட்டும், அந்த ஆட்சி நல்லபடியா நடக்கட்டும்.
ஆட்சி கவிழன்னு சொல்லி தயவு செஞ்சு யாரும் நினைக்காதீங்க. ஆட்சியில் நடக்கக்கூடிய தவறுகளை சுட்டி காட்டுங்க. இப்ப தாவேக்கால தப்பு செய்யறவங்கள பத்தி மட்டும் தான் நம்ம பேசுறோம். மதுவிலக்குத்துறை அமைச்சர் இருக்காரு விக்னேஷ் நினைக்கிறேன். அவரை பத்தி நம்ம பேசல. ஏன்னா அவரு படிக்கிறாராம். அந்த துறை சம்பந்தப்பட்டு அவரு படிக்கிறாருன்னு நான் கேள்விப்படுறேன். டிவிகே ரமேஷை பத்தி நம்ம எதுவும் பேசல. ஏன்னா டிவிகே ரமேஷ் படிக்கிறாராம். அவர் கத்துக்கணும்னு நினைக்கிறாரு. ராஜ்மோகன் பத்தியும் நம்ம எதுவும் பேசல. ஏன்னா ராஜ்மோகன் அவர்களும் அந்த துறையை பத்தி நம்ம கத்துப்போம்னு சொல்லி ஏதோ கத்துக்கிறதுக்கு முயற்சி பண்றாரு. தெரியுதோ தெரியலையோ ஒரு அக்கறை இருக்கு இவங்களுக்குலாம். இவங்களுக்கு ஒரு பொறுப்பு இருக்கு. அந்த பொறுப்பை நம்ம கவனமா கையாளணும்னு சொல்லி ரொம்ப கவனத்தோட இருக்கிறாங்க. ஆனா இங்க அப்படியே அதுக்கு நேர்மாறா இன்னொரு கூட்டம் இருக்கு. அந்த கூட்டம் எப்படி வசூல் பண்ணலாம்? எங்க எவன்கிட்ட கைய நீட்டலாம்? எவன்கிட்ட எங்கிட்ட கமிஷன் அடிக்கலாம்? எவன் பேரை பயன்படுத்தி எங்கிட்ட என்னென்ன 420 வேலை பார்க்கலாம், ஃபோர்ஜரி வேலை பார்க்கலாம்னு சொல்லி அப்படியே தாவேக்காவுல ஒரு நேர் எதிரான ஒரு கூட்டம் உட்கார்ந்துகிட்டு இருக்கு. சட்டமன்ற உறுப்பினராவும் அமைச்சராவும் உட்கார்ந்துட்டு இருக்கு. அந்த கூட்டங்கள் கிட்ட இது மாதிரியான புரோக்கர்கள் உட்கார்ந்து பேசிக்கிட்டு இவங்க போயிட்டு அவங்க கொடுக்குற லிஸ்ட்ல தான் இவங்க போய் அணுகுறாங்க. இவங்க ரேண்டமா போய் அணுகுறது இல்ல. எவனா அடிச்சா எங்க புரோக்கர் வேலையை பார்த்து எங்க கமிஷன் கிடைக்கும்னு சொல்லி இந்த எதிர்பார்க்கக்கூடிய இந்த சில தாவேக்காவுல சில முக்கியமான நபர்கள் இருக்கானுங்க. இவனுங்க லிஸ்ட் கொடுத்து தான் இந்த மாதிரியான புரோக்கருங்க போய் அணுகுறாங்க. ஏன்னா இவங்களுக்கு ஃபேவர் ஆயிடும். அவங்க வெளில வந்தாங்கன்னா இவங்களுக்கு ஃபேவர் ஆயிடும். வரவனுக்கு மினிஸ்ட்ரி கொடுக்குறேன்னு சொல்லி இங்கேயும் ஃபேவர் பண்ணி கொடுத்துடலான்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். தரது தரலங்கிறதெல்லாம் அடுத்து பிரிச்சு கொண்டு வருவோன்ற ஒரு திட்டத்துல இங்கே ஒரு குரூப் இயங்குது. தயவு செஞ்சு 15 நாள்ல ஒரு 6 மாசம் கூட உள்ள வச்சு தயவு செஞ்சு விசாரிங்க. இது பொய் குற்றச்சாட்டு கிடையாது. இது மாதிரியான புரோக்கருங்கள் பல பேர் இருக்கான். எனக்கே பல பேரை தெரியும். ஆனா நம்ம இந்த ஃபீல்ட்ல இருக்க நம்ம யாரையும் காட்டி கொடுக்க கூடாது. அது ரொம்ப தப்பு. நான் என் நாகரிகத்தை கடைபிடிக்கணும். என்ன என் ஃபீல்ட்ல இருக்கக்கூடிய நபர்கள் நான் ஃபர்ஸ்ட் அவங்க தப்பு பண்றாங்க. தப்பு நம்ம சொல்றோம். ஆனா அவங்க யாரும் காட்டி கொடுக்கக்கூடிய இடத்துல நம்ம இல்ல. அடிச்சு கேட்டாலும் சொல்லக்கூடாதுங்கிறது நம்ம கான்செப்ட். நம்ம ஒண்ணு திருநாவுக்கரசு மாதிரி சும்மா ஐயா அப்படின்னு கூட்டிட்டு போன உடனே ஐயா நான் எதுவும் பண்ணலங்கய்யா, இவங்க கூட இருக்க ஆட்கள் தான் ஏன் சொன்னாங்க, நான் அதனால தான் ஏன் போய் பேசுனேன் அப்படின்னு போட்டு கொடுக்கறது, இந்த கழிஞ்சிட்டு போய் நிக்கிற வேலையெல்லாம் நமக்கு செட் ஆகாது. அந்த மாதிரி ஆள் நம்ம கிடையாது. அதனால தெளிவா சொல்லிக்கிறேன். மக்கள் புரிஞ்சுக்கோங்க. தாவேக்கா ஆட்சி கவிழணும்னு சொல்லி யாரும் எதிர்பார்க்காதீங்க. ஆட்சி நடக்கட்டும். நடந்தாதான் அது நல்லதா கெட்டதா, இவங்க ஆட்சி செஞ்சாதான் மீண்டும் இவங்களை ஆட்சியில உட்கார வைக்கணுமா வேணாமான்னு மக்களுக்கு ஒரு புரிதல் வரும். விஜய் நம்பி ஓட்டு போட்ட நபர்களுக்கு ஒரு புரிதல் வரும். அந்த புரிதல் மூலயமா தான் நம்ம அவங்களுக்கு அரசியலை கத்துக் கொடுக்க முடியும். நம்ம கத்துக் கொடுக்காட்டி கூட அவங்களே கத்துப்பாங்க. அதுக்கான சூழல் உருவாகும். ஸோ இவ்வளோ விஷயம் இருக்கு. அதனால கவனமா இருங்க. கவனமா இருங்க. தாவேக்கால இருக்கக்கூடிய எல்லாரும் நீங்களும் கவனமா இருங்க. சொந்த கட்சிக்கு எப்போதுமே துரோகம் பண்ணு நினைக்காதீங்கப்பா. அது அதிமுகவா இருக்கட்டும், திமுகவா இருக்கட்டும், நாம் தமிழரா இருக்கட்டும், தாவேக்காவா இருக்கட்டும், யாரா இருந்தாலும் சரி, சொந்த கட்சிக்கு துரோகம் நினைக்காத. கூட்டணி கட்சிக்கு துரோகம் நினைக்காத. அவதூறு பரப்பாத. தப்பா தப்புன்னு சொல்லு. அவதூறு பரப்பாத. இங்க பல பேர் அவதூறு தான் பரப்பிட்டு இருக்காங்க. என்னோட இருந்திருக்கும் அனைத்து உறவுகளுக்கும் நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். மாற்றம் அப்படின்றது நம்ம கிட்ட தான் உருவாகணும். அந்த மாற்றத்தை நம்ம தான் உருவாக்கணும். அதை உருவாக்கணும்னா நம்ம எல்லாரும் ஒன்று சேரணும். அப்படி ஒன்று சேரத்துக்கான ஒரு சின்ன ஒரு முன்னெடுப்பா வாட்ஸ்அப் கம்யூனிட்டியை நம்ம ஓப்பன் பண்ணியிருக்கோம். அதில் உங்களுக்கு விருப்பம் இருக்கு அப்படின்னா நீங்கள் அதில் சேர்ந்துக்கலாம். நம்ம எல்லாருக்கும் தனிப்பட்ட ரீதியில் திராவிடமோ, தமிழ் தேசியமோ, இந்திய தேசியமோ, ஏதோ ஒரு சித்தாந்தம், ஏதோ ஒரு கொள்கை நமக்கு பிடிச்சிருக்கும். ஆனால் அடிப்படையில் எல்லாமே மக்கள் நலனுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு கொள்கை. மக்கள் பிரச்சனையை பற்றி மட்டும்தான் நம்ம பேச போகிறோம். தொகுதிக்கு நம்ம ஒரு 50 பேர் ஒன்று சேர்ந்தா கூட அது ஒரு மாற்றத்துக்கான ஒரு முதல் படியாக இருக்கும். யார் யாரோ எதையோ மாற்றணும்னு நம்ம நினைக்கிறது தாண்டி நம்மளால் என்ன மாற்ற முடியும் அப்படிங்கிறத மட்டும் நம்ம நினைப்போம். ஒன்றிணைவோம், ஒன்றிணைப்போம், ஒன்று சேர்வோம்.